ஹலோ கைஸ், வெல்கம் டு கைலிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து கிளியரான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் நிறையா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கனால கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிளியர் ஆகாதவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரியோ ஒரு அட்டென்ஷன் மாதிரியோ எடுத்துகிட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் எல்பிடி ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகி நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது போயிட்டுருக்கு. இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி ரொம்ப டீப்பாக நாங்கள் இதில் அனலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து லைக் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு அந்த மாதிரி அட்வைஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். பிகாஸ் அது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஏற்ற சுச்சுவேஷனில் நீங்கள் போய் உங்களோட இப்போ மேனேஜர்கிட்டயோ பேங்க்லேயோ அது கேட்க வேண்டிய விஷயம். ஸோ இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கிளியர் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் இப்போவே கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலியே இருக்காது. எஸ், கண்டிப்பாக. எஜுகேஷன் லோன் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க சிபில் அப்படின்னும் போது எஜுகேஷன் லோன் தான் சிபிலில் வந்து அஃபெக்ட் ஆகி நிற்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்போ மற்றபடி நீங்கள் எந்த லோனை எடுத்து ரீபே பண்ணாமலாம் நீங்கள் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு பர்சன் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாரும் இங்கே இருக்க போகிறதில்ல. எஜுகேஷன் லோன் மட்டும்தான் நிற்க போகுது. ஸோ நம்ம அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து கொஞ்சம் சிபில்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறாரு, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவார். ப்ளஸ் எல்பிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேஜராக செலக்ட் ஆனவங்களை விட ரிஜெக்ட் பண்ணவங்க தான் ரேஷியோ அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டில் அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் பேங்க் ஆஃப் பரோடாவில் இப்போ ரீசெண்டாக எல்பிடி நடந்தது. எல்பிடி மீன்ஸ் டிவி நடந்தது. அதில் எல்பிடி ரிகார்டிங் கேட்டிருக்காங்க, நீங்கள் 10th 12th தமிழ் மீடியம் படிச்சியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதர் ஸ்டேட்லேருந்து வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. கேரளா அட்டன் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் சும்மா ஆனா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அக்குனா எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி கேட்டுட்டு ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து எல்பிடி மாதிரி கண்டக்ட் பண்ணி ரிஜெக்ட்லாம் பண்ணல. உங்களுக்கு ஜாயினிங் இந்த டைமில் இருக்கும். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அதர் ஸ்டேட்டோ அவங்களுக்கு எல்பிடி மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி எதுவும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சும்மா தேவையில்லாமல் நீங்களே வதந்திகள் பரப்பிக்க வேணாம். 10th 12th தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது சைலண்ட்டாக இதை விட்டுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். மற்றவங்களை கன்ஃபியூஸ் பண்ற வேலைக்குள்ள யாரும் போய் இறங்க வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் சரி முடிச்சிடலாம். கன்ஃபியூஸ் பண்ற வேலையை பார்க்கலாம். அதர் ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆனா என்ன அக்குனா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ChatGPT இருக்கு, யூடியூப் இருக்கு, அது வழியா படிக்க முடியும்னா படிங்க. உட்காந்துட்டு படிச்சு காமிச்சிங்க, எழுதி காமிச்சிங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ ஏன் வரி பண்ணிக்கிறீங்க? கூப்பிடுறதுக்கு முன்னாடி அதுக்கான சொல்யூஷனை பாருங்க. சரியா? அது எப்படி அது உள்ள புகுந்து வெளியே வரலான்னு பார்க்க கூடாது. அது கரெக்டா எப்படி ப்ராப்பரா அப்ரோச் பண்ணு பாருங்க. இங்க தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி எழுதணும்னு ஒரு தில்லா வந்தீங்கல்ல, அப்ப என்ன பண்ணிருக்கணும், அப்ப இருந்தே சைமல்டேனியஸா இதை படிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போன RRB கிளர்க்கில் செலக்ட் ஆன தமிழ் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நடந்திருக்கு எல்பிடி. போன இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த வருஷம் ஐ திங்க் ஜான்வரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடியே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எல்பிடி கண்டக்ட் பண்ண மாட்டான்னு கிடையாது, கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் அது அந்தந்த பிரான்ச் பொறுத்து அந்தந்த பேங்க்கை பொறுத்து இருக்குது. சரிங்களா? அதனால் இது பண்ணது சார் சொன்ன மாதிரி அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்கு எப்படி தயாராகலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. நெக்ஸ்ட் அந்த சிபில் மட்டும் அந்த கொஞ்சம் ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் திரும்ப வந்து கண்டினியூ அதான். ஸோ சிபிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ உங்கள் சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்யூனியன் சிபில் அப்படின்றவங்க தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம லோன் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது வந்து அந்த சிபிலில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? சிபில் அப்படின்றது என்னன்னா உங்களோட ரீபேமெண்ட் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இந்நேரம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் ஸ்கோர் கொடுக்குற ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, எனது நெகட்டிவாக இருக்குது, எனக்கு வந்து கீழே இந்த 720 கீழே போயிடுச்சு, இந்த 720 இருந்தால் அந்த 700 to 800 இருந்தால் சேஃபு, அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, இந்த எஜுகேஷன் லோன் எடுத்து கட்டாமல் என்பிஏ ஆகி கட்டாமல் ஓடிஎஸ் அந்த மாதிரிலாம் போகிறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் லோவாக இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸு டெலகிராம்லாம் இருந்தது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு எம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரலுமே சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. சிபில் ஸ்கோர் இது பண்ணுறதுனால நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற வரையும் கேட்டிருக்காரு. ஸோ எஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிபிலில் ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களோட சிபில் ரிப்போர்ட்டில் எஸ்டிடி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்எஸ், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி. ஸோ எஸ்டிடினா என்னன்னா ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? உங்களோட சிபில் ஸ்கோர் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ரீபேமெண்ட் பிஹேவியர் நல்லா இருக்குது, நீங்கள் கரெக்டான டைம் கட்டுறீங்க, கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க,
கரெக்டாக எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு வரீங்க ஓகேங்களா, எதுவுமே உங்கள் இதில் வந்து பிளாக் மார்க் எதுவுமே கிடையாது. அதுதான் எஸ்டிடி. எல்எஸ்எஸ் அப்படின்றதுனால லெண்டரோட செட்டில்டு ஸ்டேட். ஸோ லெண்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஓடிஎஸ் மாதிரி நெகோசியேஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சார் என்னால் இவ்வளோ தான் கட்ட முடியும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லோன் எடுத்துட்டு நீங்கள் கட்டுறது 1,20,000 தான் கட்டியிருப்பீங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக கட்டியிருந்திருப்பீங்க, அதுவுமே வந்து நெகோஷியேட் பண்ணி இல்லை சார் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டியிருப்பீங்க. ஸோ அப்படி கட்டுற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டில் எல்எஸ்எஸ் அந்த மாதிரி போட்டு தந்திருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி அப்படின்றது என்னன்னா டிலேடு பேமெண்ட் டேட் சம்திங் ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய டியூ டேட்டில், அதாவது டேட் பாஸ்ட் டியூ ஓகேங்களா, டேட் பாஸ்ட் டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கட்ட வேண்டிய தேதியிலேருந்து 21 நாள் ஆயிடுச்சு, 24 நாள் அப்புறம் கட்டியிருக்கீங்க, 30 நாளுக்கு அப்புறம் கட்டியிருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு அப்புறம் கட்டியிருக்கீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி டியூலேருந்து 90 டேஸ்க்கு அப்புறம் கட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து டிபிடியில் வந்து போட்டு தருவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா எஸ்டிடியில் இருந்தால் ஓகே நோ இஷ்யூஸ், ஒன்று எல்எஸ்எஸ்ல இருக்குதோ இல்லை டிபிடியில் இருக்குதோ அப்படின்னும் போது தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ எல்எஸ்எஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக போட்டு கட்டி இருந்திருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இவர் வந்து வாங்கின தொகையை கரெக்டாக கட்டலை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இதுலேயே நிறையா டைப் இருக்குது. இப்போ தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார், பிரின்சிபல் மட்டும் கட்டினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து லைக் பேங்க்ல ஓகே இவன் வந்து பிரின்சிபலை மொத்தமாக கட்டிட்டான் அப்படின்ற மாதிரியா சில எடுத்துப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎஸ்லாம் போகும்போது நீங்கள் இந்த லோக் அதாலத்லாம் போயிட்டு அங்கே நெகோஷியேட் பண்ணி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி தரது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓ இவர் வந்து பேங்க்கில் பேசி முடிக்காமல் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த டிபிடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேட் பாஸ்ட் டியூ. ஸோ இப்போ இந்த எல்எஸ்எஸ்ல இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா இப்போ இந்த ஓடிஎஸ் போட்டு நமக்கு இந்த சிபில் ஸ்கோர்லாம் குறைஞ்சிருக்குல்ல, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் சொல்கிறேன் நான், இப்போ இந்த கேப்பில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. ஃபியூச்சரில் உங்கள் சிபில் ஸ்கோர் ஏறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதோ இப்போ ஒரு லோனில் ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னா அந்த லோனை கரெக்டாக நீங்கள் ரீபே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராஜுவலாக ஏறும். நீங்கள் மொத்தமாக கட்டின உடனே உங்களோட சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக மேலாம் ஏறிடாது, கிராஜுவலாக தான் ஏறும். உங்களோட ரீபேமெண்ட் பிஹேவியர் நல்லா இருந்தால் தான் படிப்படியாக ஏறும். திரும்பவும் அது கொண்டு வரலாம், அந்த சிபில் ஸ்கோரை கரெக்டாக கொண்டு வரலாம். இந்த டேட் பாஸ்ட் டியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் இதுக்கப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிபில் இருக்குது. பட் இது ஜஸ்ட் பேசிக்கான விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், ஒவ்வொரு லோன் டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ நீங்கள் இப்போ அடுத்து எக்ஸாம் அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் லோன் இருந்துச்சுன்னா இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நீங்கள் உடனே கட்டணும்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி உங்களோட சிபில் ஸ்கோரை மேலே ஏற்ற பார்க்கலாம். இப்போ சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப சேஃபு, இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சர். இந்த எல்எஸ்எஸ் தான் டேஞ்சர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 days 30 days அப்புறமா நீங்கள் ரீபேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, பேமெண்ட் பண்ணுறீங்க, டிலேவாக கட்டியிருக்கீங்க. ஸோ இதுவுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியா, பிரச்சனையில் போய் முடியாது. பிரச்சனையில் போய் முடியாது இதுதான். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு செட்டில்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இதை வந்து நீங்கள் பிரின்சிபல் மட்டுமே கட்டியிருந்தா கூடமே அவங்க இதில் தான் கொண்டு போய் வைப்பாங்க, செட்டில்டில் தான் வைப்பாங்க. சேஃபாக இருக்கணும் அப்படின்னா மொத்த பணத்தையும் நீங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு அவ்வளவு பேமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ போயிட்டு பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேமெண்ட் மொத்தமா கட்ட முடியுமானா கட்ட முடியாது. ரொம்ப கம்மியா இருக்கு, பிலோ 4 lakh இருக்கு அப்படின்னா கட்ட முடியும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபுல்லாவே நான் பே பண்றேன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் இப்போ முடிக்கலாம். இந்த மாசம் ஒரு 2 லட்சம் சொல்றேன் சார், அதுக்கப்புறம் ஒரு 50,000 40,000 கட்ட முடியினாலும் கட்ட முடிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி கட்டிடுங்க. நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பெஸ்ட்டா உங்களால பண்ண முடியும். ஃபினான்சியலா நான் ஸ்டேபிளா இருக்கன்றவங்களால இது பாசிபிள். ஸோ அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்போது ஒரு ஜுவல் லோன்லாம் எடுக்கலாம், ஜுவல் லோன் எடுக்கலாம். இப்போ ஆன்லைன்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ல கூட இருக்கு, இஎம்ஐல பே பண்ணலாம், வாங்கி அமேசான்ல இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஃபோன் கூட வாங்கலாம், 6 மாசம் இஎம்ஐல போடுங்க, 1 வருஷத்துக்கு இஎம்ஐல போடுங்க. இஎம்ஐயா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரே நாளில் 20 பாயிண்ட், ஒரு மாதம் அப்படி ஏறாது, கிராஜுவலாக தான் ஏறும். சரியா, நீங்கள் ஒரு பேமெண்ட் கட்டல அப்படின் போது சும்மா ஒரு 200 300 கட்டலனா கூட உங்களோட சிபில் ஸ்கோர் 50க்கு கீழே குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் கட்டுறீங்க 1 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா கூட சும்மா கம்மியாக தான் ஏறும். சரியா, 5 2 இந்த மாதிரி தான், சும்மா கிராஜுவலாக தான் ஏறும். இப்போ சரியா, எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் எந்த லோனும் எடுக்கல, என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதில் பணம் இருக்குது, நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு தலைவலியே இல்லை, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சரியா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாதவங்க நீங்கள் சிபில போய் செக் பண்ணணும்னே அவசியம். சரியா,
மேபி உங்க மனசு கேட்காது, செக் பண்ணணும்னு தோணும், கண்டிப்பா செக் பண்ணீங்கன்னா நோ ஸ்கோர் 8 ஸ்கோர் 8 வரும். ஸோ நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லாமே எக்ஸலண்ட் அப்படின்னு தான் இருக்கும். சரியா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ சப்போஸ் இது ரிலேட்டடா உங்களுக்கு டெப்தா டவுட் இருக்கு அப்படின்னா நாங்களுமே இங்க நிறைய டெப்தா பேச முடியாது நம்ம. சரி, இது ரிலேட்டடா டவுட் இருக்கு அப்படின்னா சாரோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நாங்க பர்சனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்றோம். அதை விட பெட்டரான ஒரு சொல்யூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க லோன் வாங்கினா அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு சார் நான் இந்த மாதிரிலாம் கட்டணும், இந்த மாதிரி, அதாவது நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படினா இல்ல வேணாம், நம்ம அத பத்தி தான் சொல்றேன். உங்களுக்கு ரிகார்டிங் இருக்கு டவுட் இருக்குனா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். சரியா? ஆனா ப்ராப்பரா நாங்க இப்ப சொன்னதுல கொஞ்சமாவது பண்ண நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இது எஜுகேஷன் லோன்லாம் இருக்குனா ஆனா பெருசா பேனிக் ஆக வேணாம். புரியுதா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிபில் சார் சொன்ன மாதிரி இப்போ 720க்கு மேல இருக்கு அப்படின்னா அது குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 650 இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோன் கொடுப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா லோனுங்கிறது கொடுப்பாங்க. 650க்கு பிலோவா இருக்கு, 600க்கு கீழே இருக்கு அப்படின்னும் போது தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. சரிங்களா? அதுக்கு கீழே இருந்தாலுமே இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா எஸ்பிஐ தான். எஸ்பிஐ தான் சிபிலை வந்து ரொம்ப வச்சு செய்யறது. ஸோ எஸ்பிஐக்கு போறவங்க லோன் இருக்கு அப்படின்னாலுமே டேஞ்சர் தான், சிபில் கம்மியா இருக்குனால டேஞ்சர் தான். ஸோ எஸ்பிஐ ஒரு டார்கெட்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணிருக்கணும். சரியா? எஸ்பிஐன்னு நீங்க யோசிக்கும் போது எஸ்பிஐ என்ன யோசிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. எஸ் சார், வேற என்ன சார்? ஸோ இதுதான், இது வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இது இப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எப்பயும் சொல்கிறது தான், சப்போஸ் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கோட் பேச்சஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கோட் பேச்சஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. 25th நம்ம இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்பவும்லாம் லைவ் கிளாஸ் கொடுப்போமான்னு கேட்டால் 100% திரும்பவும் 3.2ஓட லைவ் கிளாஸஸ் முடியுது. சரியா? லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வர மாட்டோம். கண்டிப்பா நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நீங்க சீக்கிரமா வரணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி, டவுட் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்கலாம். நீங்க லைவ் கிளாஸஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்கலாம். லைவ் கிளாஸஸ்ல நாங்க கொடுக்குற சம்ஸை மோஸ்டா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதோட லெவல் அந்த மாதிரி இருக்கும். சரியா? நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, என்ன சார் எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க, 10 சம் கொடுத்தா போதும், எனக்கு ஏன் 25 கொடுக்குறீங்க, 20 கொடுக்குறீங்கன்றாங்க. அது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபியரை ஃபர்ஸ்டே உடைக்கணும். அந்த லைவ் கிளாஸஸ்லயே உங்களோட அந்த ஃபியரையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க பார்க்காததையும் உடைச்சிட்டோம் அப்படின்னா அப்கமிங்ல அதை கொடுக்கும்போது நீங்க ட்ரெயின் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகவே மெயினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கிறது கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? எஸ், சரி, ஓகே. உங்களுக்கு சப்போஸ் கிளியர் பண்ணவங்க நம்மளோட சக்சஸ் மீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சக்சஸ் மீட் வந்துருங்க. கம்மிங் சண்டே தான். ரொம்ப நாள்லாம் இல்ல, ஒரு நாள் தான் இன்விடேஷன். அது ரெஜிஸ்டர் பண்ணலனா டெலிகிராம் சேனல்ல சார் வந்து நிறைய இமேஜஸ் சார் போட்டுருக்காரு. அந்த இமேஜஸ்ல இருக்க நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். இன்னைக்கு கூட எனக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாரு, தீபன் சம்திங் ஒரு பேர், அவர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு. வாங்க அப்படின்னு தான் சொன்னார், ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரலாம் அப்படின்னு தான் நான் பேசினேன். நான் அந்த லிங்க்குமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறோம். அதை அச்சீவர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க அதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு தாராளமாக வாங்க. நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் வரலாம், கண்டிப்பாக வரலாம். இப்போ நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ இதை பேசியிருக்கோம், இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம், ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் அப்கமிங்கில் அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட்டை பற்றி நான் பேசலை, எஸ்பிஐயோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பற்றியும் பேசலை. ஸோ அது கண்டிப்பாக அது நாங்கள் எதை பண்ணாலும் ஒரு கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் பண்ணுவோம், நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுவோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். ஆர்ஆர்பி பிஓவில் ஒரு விஷயம் என்ன கிடைச்சிது அப்படின்னா ஒரு 170 பேர் தான் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் ஒரு 10 பேர் வரல, 10 பேர் டிவி அட்டன் பண்ணல. மார்னிங்கில் ஒரு 5 சம்திங் தான் சொன்னாங்க, ஒரு 15% பக்கம் அட்டன் பண்ணல. மேபி ஏதாவது ரீசன் கேட்டு அவங்க எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காங்களா என்ன நமக்கு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சால் நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். மேபி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 15 வேகன்சிஸும் ரிசர்வ் லிஸ்ட்ல தான் வரும். சரி, அந்த 15 கண்டிப்பா ரிசர்வ் லிஸ்ட் தான் வரும். வந்து டிவி அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணி அவங்க ரிலீவ் ஆனாங்கன்னா தான் அது பேக்லாக்கு போகும். அவங்க டிவிக்கே வரலன்னும் போது அந்த 15 வேகன்சி ரிசர்வ் லிஸ்ட்ல வரும். ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு 15 பேர் போறதுனால கொஞ்சம் சேஃபா இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ யாராவது ஆர்ஆர்பி கிளியர் பண்ணிட்டு பாயிண்ட் 1லயோ பாயிண்ட் 2லயோ பாயிண்ட் 3லயோ இருக்கீங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? ஓகே, இதை பத்தி நாங்கள் டெப்தா இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம், அதில் பார்த்துக்கலாம். வேற ஏதாவது அதான் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ரிகார்டிங் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ் சார். ஓகே, எஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. பை.